நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஊழியம் செய்கிறவர்களுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தர். ஆமென். நிறைய நிரப்புனாங்களாம். நிறைய அப்படின்னா என்னன்னா, உற்சாகமாக நிரப்புறாங்க. எப்படிங்க? உற்சாகமா. தேவன் சொல்றாரு, உற்சாகமா இருக்கிறவன்ட்ட அவர் பிரியமா இருப்பாராம். அப்படி எப்படி? உற்சாகமா இருக்கிறவன்ட்ட. சில பேர் அப்படியே மனங்கசந்து கம்பல்ஷன்ல உற்சாகமான ஆவி இன்னொருத்தரை உற்சாகப்படுத்தும். குறை சொல்லிக்கிட்டே இருப்பான். அவனோட சேரவே கூடாது. ஏன்னா அவன் ஆவி நம்மளை காலி பண்ணிடும். இல்லையா? சொல்லுங்களேன். எக்ஸாம்பிள் 10 பேர், அதெல்லாம் போக முடியாது. அங்கே பயங்கரமான ஆட்கள் இருக்காங்க. அது அரணிப்பான பயங்கரமான மதில்கள் கட்டப்பட்டிருக்கு. ஏப்பா அங்கே நாங்கள் ஏனாக்கீரை கண்டோம். 2 பேர் சொன்னா, இல்லை வாக்குத்தத்தம் இருக்கு, கர்த்தர் நம்ம மேலே பிரியமா இருக்கிறாரு. புரிஞ்சவங்க மட்டும் ஆமேன்னு சொல்லுவீங்களா? ஆமா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நிறைய நிரப்புங்க. ஊழியக்காரங்களா ஐயா, நிறைய நிரப்புங்க. அதிக உபவாசம் போடுங்க, அதிகமாக துதிங்க, அதிகமாக ஜெபத்தில் அதிக நேரம் செலவிடுங்க. ஆமேன்னு சொல்லுங்களேன். எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே வேலை செய்யாத ஐயா. பிரேயர் லைஃப் முந்தினோட வாங்க. உங்களுடைய கிரியைகளையும் உங்களுடைய பிரயாசத்தை மறக்க அவர் அநீதி உள்ள தேவன் அல்லவே அல்ல. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்க.